நவராத்திரி என்பது நவ கிரகங்களுக்காக மட்டும்தான் படைக்கப்பட்டது. நம்மலாம் சொல்லிட்டு இருக்கோம்ல லட்சுமி அப்படின்னு. அஷ்டலட்சுமியுமே நவகிரகங்களுடைய சொரூபம் தான். நம்ம ஒவ்வொரு லட்சுமியும் வழிபடுறோம்ல. ஒண்ணும் இல்ல. நீங்க போயிட்டு ஆதிலட்சுமியை நமஸ்காரம் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு சூரியன் பிரச்சனை இருக்கா, நீங்க போய் ஆதிலட்சுமியை வழிபாடு பண்ணணும். உங்களுக்கு சந்திரன் ரொம்ப ப்ராப்ளமா இருக்காரு, தினம் தினம் ஒரு வீடு கட்ட முடியல, ஒரு இது பண்ண முடியல, நேரா போய் தானியலட்சுமியை பிடிச்சுக்கோங்க. ஏன்னா சாப்பாடு இருந்தால்தான் முதல்ல நீங்க ஒரு மூலமா இருக்கணும். அடுத்து சாப்பாடு வேணும். மனுஷன் வாழ்றதுக்கு என்ன, முதல்ல மனுஷனா பொறக்கணும். அப்புறம் அதற்கான தேவை, அடுத்த தேவை என்ன, உணவு தான். அதை தாண்டி வேற ஒண்ணுமே ஐயோ பசிக்குது அப்புறம் தான் மத்த தாட்டே வரப்போகுது. அப்ப இந்த சாப்பாடு. அடுத்து 3வது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சாப்பாட்டின் மூலமாக வரக்கூடிய இந்திரங்கள் வேலை செஞ்சு வரக்கூடிய உங்களுடைய ஹார்மோன் சுரப்பிகள், உணர்வுகள். இந்த உணர்வுகளுக்குள்ள வரக்கூடிய இந்த சந்தானத்தை கொடுக்கக்கூடியவன் சுக்கிரன். அதுதான் நம்ம சொல்லுவோம். அதுதான் மூலாதாரத்துக்கு அடுத்து சுவாதிஷ்டானம் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள அது போகும். சரி, எனக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஐயோ என் பிள்ளைங்களை காப்பாத்தணுமே, நான் ஏதாவது வேலைக்கு போகணுமே, ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லும்போது அது இயக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் தனலட்சுமி. இந்த தனலட்சுமி யாருடைய சொரூபம் வரும் தெரியுமா? சனியோட சொரூபமா வருவா. சனிதான் வேலையை கொடுப்பவன், சனிதான் காசை கொடுப்பவன். எல்லாம் தான் நீங்க சனியை கேவலமா சொன்னாலும், ஐயோ சனின்னு சொன்னாலும், அவரை மாதிரியான ஒரு ஸ்வீட் பர்சன் யாருமே கிடையாது. அப்ப சனிதான் காசை கொடுக்கக்கூடிய கடவுள். ஓகே, அதெல்லாம் கொடுத்து முடிச்சப்புறம் நான் எந்த இடத்துல இருக்கேன், அதற்கான அறிவு வேணும். நான் அந்த காசை விரயம் பண்றேனா, இல்ல என் குடும்பத்துக்கு கொடுக்குறேனா, இல்ல மற்றவர்கள் கொடுத்து என் மதிப்பு மரியாதையை உயர்த்திக் கொள்கிறேன்ற ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்த வித்யா சரஸ்வதி புதனுடைய ஆளுமைக்குள் சேர்கிறார். அப்படியே நீங்க போனீங்கன்னா எல்லாருக்குமான ஒரு மதிப்பு, மரியாதை, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த கஜலட்சுமி. அப்படி யானையை வச்சுட்டு கெத்தா இருக்கக்கூடிய தன்மை குருவினுடைய சுரூபமா வரக்கூடியது. இதெல்லாம் முடிச்சு எல்லாம் இருந்தா என்ன வரும், ஆட்டோமேட்டிக்கா ஒரு திமுரு, ஒரு தெனாவட்டு நம்மளுக்கு வந்துரும்ல. அதை கொடுக்கக்கூடிய அளவுக்காக இந்த தைரியலட்சுமி வரா. எப்பேற்பட்ட பிரச்சனை அதற்கு முழுக்க முழுக்க காரணமாக செவ்வாயுடைய ஆளுமைக்குள் தைரியலட்சுமி வரக்கூடிய தன்மையாகத்தான் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு தேவியும் ஒவ்வொரு காரணத்துவமா இருக்காங்க. கடைசியில இருக்கக்கூடிய அந்த கேது, அவதான் மகாலட்சுமி.